عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وعن سلمان الفارسي رضي الله عنه خطبنا رسول الله صلى الله عليه وسلم في آخر يوم من شعبان: يا أيها الناس قد أظلكم شهر عظيم مبارك إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்லநாயனின் கிருபையும் மஃபிரத்தும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம் சொந்தங்கள் கடந்த 2 மாத காலமாக எந்த நாட்களுக்கு எந்த மாதத்திற்காக வேண்டி காத்திருந்தார்களோ அந்த புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தை இன்னும் ஒரு மாலை பொழுதில் நாம் அடையவிருக்கின்றோம். இருக்கின்ற மாதங்களிலேயே ஆக சிறப்புமிக்க மாதமாக ரமலான் மாதத்தை நாம் கருதுகின்றோம். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஏராளமான அருட்கொடைகளை பற்றி நமக்கு அவ்வாறுதான் விவரித்து கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அந்த ரமலான் மாதத்தில் என்ன கடமை, அது எப்படி கடமையானது, அதனால் என்ன பயன் என்பதை திருக்குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா விவரித்து கூறியிருக்கின்றார். சூரா பக்ராவினுடைய 183வது வசனத்தில் 2வது ஜுஸுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். முஃமின்களே, உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகம் எல்லாம் அவர்களுக்கு எப்படி கடமையாக ஆகியிருந்ததோ அதே போன்றுதான் உங்களுக்கும் கடமையாக இருக்கின்றது. ஏறத்தாழ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொட்டு உம்மத்தே முஹம்மதியாவான நம்முடைய சமுதாயம் வரைக்கும் நோன்பு என்பது கடமையாக இருக்கின்றது. அந்தந்த காலகட்டத்தில் நோன்பினுடைய அமைப்பு வேண்டுமானால் மாறுபடலாம். ஆனால் நோன்பு அது கடமையாக இருந்தது. அல்லாஹ் எப்பொழுதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை அல்லது தன்னுடைய வல்லமையை நிலைநாட்ட வேண்டும், பொக்கிஷத்தை வழங்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ, அடியார்களுக்கு அவன் எண்ணற்ற அளவில் வெகுமதிகளை தர வேண்டும் என்று நினைக்கின்றானோ, அப்பொழுதெல்லாம் இந்த நோன்பு வைக்க வலியுறுத்தி இருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதத்தை கொடுப்பதாக வாக்களித்த இறைவன் அதற்கு முன்பதாக நோன்பு வைத்துவிட்டு என்னிடம் வாருங்கள் என்றார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஆண் பெண் துணை இல்லாமல் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் உருவாக்கினேனோ
அதே போன்று ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணால் கருவுற முடியும் நான் நினைத்தால் என்கின்ற தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய குதிரத்தை காட்டும் விதமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கருவுற்ற பொழுது அந்த ஊருக்கு அவர்கள் கர்ப்பஸ்திரியாக உள்ளே நுழைந்த பொழுது பெருமானார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான், இன்னி நதர்து லிர்ரஹ்மானி ஸௌமா ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா. நான் இன்று நோன்பு வைத்திருக்கின்றேன், நேர்ச்சை செய்திருக்கின்றேன், நோன்பு வைத்திருப்பதாக. ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, நான் யாரிடமும் பேச மாட்டேன். எப்படி நம்முடைய பகல் காலங்களில் இப்பொழுது நாம் வைக்கக்கூடிய நோன்பில் பகல் நேரத்தில் நாம் சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை, நாம் நம்முடைய மனம் சொல்கின்ற தீய விஷயங்களை அதற்கு நாம் கட்டுப்படுவதில்லையோ, அதே போன்றுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் உள்ள மார்க்க சட்ட விவகாரத்தின்படி பிற மனிதர்களிடம் பேசாமல் இருப்பதும் நோன்பினுடைய ஒரு அம்சமாகும். எனவேதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் நோன்பு வைத்திருக்கின்றேன், யாரிடமும் பேச மாட்டேன். இப்படி நோன்பினுடைய அமைப்புகள் வேண்டுமானாலும் மாறுபடலாமே ஒழிய, ஆனால் நோன்பு என்பது வரலாறு சொல்கின்ற அடிப்படையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலிருந்து இந்த நோன்பு கடமையாக இருந்திருக்கின்றது. இந்த ஆயத்தை இங்கே பொழுது இந்த ஆயத்திலே அல்லாஹ் தஆலா விவரித்து கூறுவான், நோன்பு எதனால் கடமை, எதற்காக நாம் நோன்பு வைக்கின்றோம் என்று. நோன்பு என்பது நம்மளுடைய உடலோடு சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது, நம்முடைய ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்பட்டது மட்டும் கிடையாது. வெறுமனே பசித்திருப்பதால் 11 மாதங்கள் சாப்பிட்டு விட்டு 1 மாதம் சாப்பிடாமல் இருப்பதால் அதனுடைய நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது, அதற்காக மட்டும் நோன்பு என்பது கிடையாது. நோன்பிற்கான அசல் வேலை என்னவென்றால் அஸ்ஸௌமு மஅல் கல்ப் என்று சொல்வார்கள். நோன்பு என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. நோன்பு வைப்பதற்கான காரணம் அல்லது நோன்பு வைப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதுதான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், முஃமின்களே நோன்பு உங்களுக்கு கடமையாகிவிட்டது. அலல்லதீன கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், முன்னால் உள்ளவர்களுக்கெல்லாம் எப்படி நோன்பு கடமையாக இருந்ததோ அதுபோல. லஅல்லக்கும் தத்தகூன், எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக, உங்களுடைய கல்வியில் அல்லாஹ்வுடைய பயம் முழுக்க முழுக்க நிரம்பி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். எனவே நோன்பு என்பது வெறுமனே உடலோடு சம்பந்தப்பட்டது கிடையாது, வெறுமனே நம்முடைய ஆரோக்கியத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது. நோன்பு என்பது அது நம்முடைய கல்வோடு சம்பந்தப்பட்டது, அது நம்முடைய தக்வாவோடு சம்பந்தப்பட்டது. நமக்கான இறையச்சத்தை முழுமையாக பெற வேண்டும் என்று சொன்னால் நாள்தோறும் நாம் தொழுவது போல் வருடத்திற்கு ஒரு முறை, வருடத்திற்கு 1 மாதம் இப்படி நாம் நோற்றாக வேண்டும். இறைவன் விதித்திருக்கக்கூடிய இபாதத்தினுடைய வடிவம் தான் நோன்பு. அதன் மூலமாக நாம் தக்வாவை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டும். எப்படி ஹஜ் செய்து வந்தால், ஹஜ்ஜை உரிய முறையில் செய்து வந்தால் ஊர் திரும்புகின்ற பொழுது அன்று பிறந்த பாலகனாக நாம் ஊர் திரும்புவோமோ, அதே போன்றுதான் நோன்பு என்பது. அதற்கான காரணம் நாம் தக்வா உடையவர்களாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்பு சம்பந்தமாக பேசும் பொழுது ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முத்கத்துன், நம்மளுடைய உடலிலே ஒரு உறுப்பு இருக்கின்றது. இதா ஸலஅத் ஸலஅல் ஜஸது குல்லுஹு, அந்த உறுப்பு சீராகிவிட்டால் உடல் முழுவதும் சீராக இருக்கும். உடலினுடைய இயக்கங்கள் சீராக இருக்கும், சிந்தனைகள் சீராக இருக்கும், எண்ணங்கள் சீராக இருக்கும். சிந்தனையும் எண்ணமும் சீரானால் நம்முடைய செயல்பாடுகள் சீராக இருக்கும். இதா ஸலஅத் ஸலஅல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அது கெட்டு போனால் நம்மளுடைய உடல் முழுவதும் கெட்டு போய்விடும்.
உடல் கெட்டு போனால் சிந்தனை கெட்டு போகும், சிந்தனை கெட்டு போனால் நம்முடைய செயல்பாடுகள் கெட்டு போகும். இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு. அதை சீராக நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும், நல்லதாக அதை பார்த்துக் கொள்ள வேண்டும், நல்ல முறையில் அதை இயக்க வேண்டும். அதை கெட்டுவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், கெட்ட சிந்தனைகள் அது உருவாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அலா வஹியல் கல்ப், அதுதான் கல்வி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். கல்விலே இருக்கக்கூடிய அந்த சிந்தனை கெட்டு போனால், கல்விலே உதிக்கக்கூடிய எண்ணங்கள் கெட்டு போனால், தவறான சிந்தனைகளை அந்த கல்வி உற்பத்தி செய்தால், தவறான எண்ணங்களை அந்த கல்வி உற்பத்தியை பெருக்கினால் நம்முடைய செயல்பாடுகள் மிக மோசமாக போய்விடும். எனவே நம்முடைய கல்வி சீரமைப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா நோன்பை கடமையாக இருப்பதற்காக உண்டான காரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விவரிக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். வெறுமனே அவங்கெல்லாம் நோன்பு வச்சாங்கன்னு நீங்க நோன்பு வைக்காதீங்க, அதுக்காக கடமையாக்கல. லஅல்லக்கும் தத்தகூன், காரணம் இதுதான், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும். உங்களுடைய நோன்பு கல்போடு சம்பந்தப்பட்டது. அந்த கல்வியில் இறைவன் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அந்த கல்வியில் நல்ல சிந்தனைகள் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அந்த கல்வியில் தவறான எண்ணங்கள், சைத்தானுடைய ஊசலாட்டங்கள், சைத்தானுக்கு ஒருபோதும் வழிவிட்டு விடக் கூடாது. அப்படி உங்கள் உள்ளம் சீராக வேண்டுமானால், உங்களுடைய தக்வா உயர்வை பெற வேண்டுமானால் நீங்கள் நோன்பு வையுங்கள். இதற்கு அடுத்த ஆயத்திலே தொடர்படியாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான், ஐயாமம் மஅதூதாத், நான் நோன்பு உங்களுக்கு கடமையாக இருப்பது வருடந்தோறும் வருடம் முழுக்க நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. வருடம் துவங்கிய 1ஆம் தேதியிலிருந்து அந்த வருட கடைசி தேதி வரைக்கும் நோன்பு வையுங்கள் என்று நான் சொல்லவில்லை. ஐயாமம் மஅதூதாத், குறிப்பிட்ட நாள் தான், அந்த ரமலானுடைய 1 மாத காலம் மட்டும்தான். ஐயாமம் மஅதூதாத். ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின், அந்த நோன்பிலும் கூட உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால், அவ் அலா ஸஃபரின், அந்த நோன்பு நாளில் நீங்கள் ஏதாவது பிரயாணத்தில் இருப்பீர்களேயானால், ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், உடம்பு சரியில்லாவிட்டால் வேறொரு நாட்களில் நோன்பு வைத்து கலா செய்யுங்கள். பிரயாணத்தில் இருந்தால் நோன்பை விட்டுவிட்டு வேறொரு நாளில் நீங்கள் அதை கலா செய்து கொள்ளுங்கள். فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين. அந்த ஆயத்தினுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்கின்றான், உடல்நிலை நன்றாக இருக்கின்றது, உடல்நிலை சீராக இருக்கின்றது, ஆரோக்கியமாக இருக்கின்றீர்கள், நீங்கள் எங்கும் பயணம் செல்லவில்லை, பயணத்தில் இருக்கவில்லை, பிரயாணத்தில் இருக்கவில்லை, அப்படி இருந்தும் நீங்கள் நோன்பு வைக்காவிட்டால், நீங்கள் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு நீங்கள் அதற்கான ஃபித்யாவை, நஷ்ட ஈடை கொடுத்து விடுங்கள் என்று நோன்பை பற்றி முதல் கட்டமாக ஆயத்து இறங்குகின்றது. சூரா பக்ராவினுடைய 184வது ஆயத்து தான் இது. இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள் சொல்கின்றார்கள், இந்த ஆயத்து இறங்கிய புதிரில் நன்றாக இருப்பவர்கள் கூட நாம் தான் நோன்பு வைக்காவிட்டால் ஃபித்யா, நஷ்ட ஈடு கொடுத்து விடலாமே. உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு, பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு சலுகை உண்டு, அது வேறு கதை. நன்றாக இருப்பவர்கள் கூட நோன்பு வைக்காவிட்டால் ஃபித்யா, நஷ்ட ஈடு கொடுத்து விடலாம் என்றுதானே குர்ஆன் சொல்லுகின்றது, அல்லாஹ் சொல்கின்றான். எனவே நாம் வேறொரு நாட்களில் நஷ்ட ஈடு கொடுத்து விடலாம் என்று ஆரம்ப கட்டத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. அதற்கு அடுத்த ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்குகின்ற வரை 185வது ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்குகின்றான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும். இந்த வாக்கியம் இறங்குகின்ற வரை அப்படித்தான் இருந்தது. நன்றாக இருப்பவர்கள் கூட நோன்பு வைக்காமல் வேறொரு நாளை நஷ்ட ஈடு மட்டும் செலுத்தி விடுவார்கள், ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுத்து. எப்பொழுது 185வது ஆயத்தில் அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தை முதல் கட்டமாக அறிமுகப்படுத்தி ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும் என்கின்ற ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் அருளினானோ, இறக்கினானோ, என்ன அர்த்தம்?
யாரெல்லாம் ரமலான் மாதத்தை சந்திக்கின்றீர்களோ, ரமலான் மாதத்தை எதிர்கொள்கின்றீர்களோ, அவர்கள் நோன்பு இருந்தே ஆக வேண்டும் என்ற வாக்கியம்தான் அது. இந்த வாக்கியத்திற்கு பிறகு எல்லோரும் நோன்பு வைக்க ஆரம்பித்தார்கள். உடல்நிலை சரியில்லாதவர்களை தவிர, பயணத்தில் இருப்பவர்களை தவிர, பெண்களில் தொழுகை இல்லாதவர்களை தவிர, இப்படி இடையூறு தக்க காரணம் இருக்கின்ற நபர்களை தவிர ஊரில் உள்ள அனைவரும் நோன்பு நோக்க ஆரம்பித்தனர் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனங்களுக்கெல்லாம் விளக்கம் தருகின்றார்கள். ரமலானை அறிமுகப்படுத்தக்கூடிய குறிப்பான ஆயத்து தான் இது. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமலான், இது ரமலானுடைய மாதம். உன்சில ஃபீஹில் குர்ஆன், அந்த மாதத்தில் என்ன நடந்தது? உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்னாஸ் வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கான நேர்வழி காட்டியான குர்ஆன் இறக்கப்பட்டது. நன்றாக கவனிக்க வேண்டும். இங்கே ஹுதல்லில் முஃமினீன் என்று இறைவன் சொல்லவில்லை. இந்த இறைவேதம் என்பது முஸ்லிம்களுக்கான சொத்து என்று சொல்லவில்லை. முதலில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்கான சொத்து என்று சொல்லவில்லை. அல்லாஹ்வை நேசிப்பவர்களுக்கான சொத்து என்று சொல்லவில்லை. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கான குர்ஆன். இது உலக பொதுமுறை. அல்லாஹ் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நான் முஃமின்களுக்கான முஸ்லிம்களுக்கான கடவுள் இறைவன் கிடையாது, ரப்புல் ஆலமீன், உலக மக்களின் இறைவன், உலக மக்களின் கடவுள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நபியே உம்மை உலக மக்களுக்கான அருட்கொடையாக இறக்கி வைத்திருக்கின்றோம், அனுப்பி வைத்திருக்கின்றோம். நீங்கள் வெறுமனே முஃமின்களுக்கு மட்டுமே அருட்கொடை கிடையாது, வெறுமனே முஸ்லிம்களுக்கு மட்டுமே அருட்கொடை கிடையாது, உலக மக்களின் அருட்கொடையாகத்தான் உங்களை நபியே அனுப்பி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தன்னையும் தன்னுடைய ரசூலையும் எப்படி முஃமின்களுக்கு மட்டும் இந்த இரண்டும் சொந்தமில்லை என்று சொல்கின்றானோ அதே போன்றுதான் குர்ஆனையும் அறிமுகப்படுத்துகின்றான். ஹுதல் லின்னாஸ், இது மக்களுக்கான வேதம். வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இந்த வேதம் என்ன செய்யும்? வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், ஒவ்வொரு செக்டாரிலும் என்னென்னவெல்லாம் நேர்வழியோ, குடும்பம், அரசியல், கல்வி, வேலை வாய்ப்பு என்று எந்தெந்த நிலைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்கின்றீர்களோ வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், அதில் உள்ள நல்லவற்றை எல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தும். எது சீரான வருவாய், எது சீரான கல்வி, எது சீரான வேலை வாய்ப்பு, எது சீரான பொருளாதாரம், எது சீரான குடும்பம் என்று நீங்கள் எந்தவற்றையெல்லாம் சந்திக்கின்றீர்களோ உங்களுடைய வாழ்க்கை தரங்களில், அது அத்தனைக்கும் நேரான பாதை எதுவோ அதை காட்டும். மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அதற்கு அடுத்த வசனம் ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யஸும், ரமலான் மாதத்தை சந்தித்தவர்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்று இறைவன் கட்டளையிடுகின்றான். ரமலானை பொறுத்தவரை ரமலானையும் குர்ஆனையும் நாம் பிரித்து பார்க்கவே முடியாது. அஸ்ஸியாமு வல் குர்ஆன் யஷ்ஃபஆன், நோன்பும் குர்ஆனும் இந்த இரண்டுமே மக்களுக்கு, மனிதர்களுக்கு, முஃமின்களுக்கு சிபாரிசு செய்யும். நோன்பு எப்படி சிபாரிசு செய்யும்? பகல் வேளைகளில் நான் இவனை தடுத்திருந்தேன், இவருக்கு பிடித்ததை சாப்பிடாமல் இவரை நான் தடுத்திருந்தேன், அவர் நப்சு சொல்கின்றபடி அவர் நடக்க கூடாது என்று நான் அவரை தடுத்து வைத்திருந்தேன். எனவே இறைவா, என்னுடைய சிபாரிசை இவர் விஷயத்தில் ஏற்றுக்கொள். இது நோன்பு செய்யக்கூடிய சிபாரிசு. குர்ஆன் எப்படி சிபாரிசு செய்யும்? யா அல்லாஹ், ரமலானுடைய இரவு நேரங்களில் நான் இவரை தூங்க விடாமல் தடுத்திருந்தேன், என்னை ஓத ஓத அவருடைய தூக்கம் கெட்டு போனது, அவரை தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்து குர்ஆனை மணிக்கணக்கில் உட்கார்ந்து படித்தார், ஓதினார், அதில் உள்ள விஷயங்களை கற்றுக்கொண்டார், கேட்டறிந்தார். எனவே அவருடைய தூக்கத்தை நான் கெடுத்து என்னை அவர் ஓதி இருக்கின்றார், தூக்கத்தை தியாகம் செய்து என்னை ஓதி இருக்கின்றார், இவர் விஷயத்தில் என்னுடைய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள். அல்லாஹ் சொல்லுவானாம், 2 பேருடைய சிபாரிசையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் கூறுவானாம். எனவே குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு
இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க வேண்டும், கடந்த ரமலானில் குர்ஆனுக்கும் நமக்குமான தொடர்பு இந்த ரமலான் வரைக்கும் கூடியிருக்கின்றதா அல்லது குறைந்து போய் இருக்கின்றதா, சென்ற ரமலானில் நாம் குர்ஆன் ஓதி முடித்த அந்த எண்ணிக்கைக்கான அளவும் இந்த ரமலானில் நாம் ஓதுவதாக நினைத்திருக்கக்கூடிய அளவும் சரியா, எவ்வளவு தூரம் நாம் குர்ஆனை ஓத வேண்டும், ஓத முயற்சி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் பட்டியலிடக்கூடிய நேரம் தான் இது. இன்னும் ஒரு மாலை பொழுதில் நாம் அதற்கான விவரம் தெரிந்துவிடும், நாம் ரமலானை எப்பொழுது சந்திக்கின்றோம் என்று. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்களாம். அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் 2 நாளைக்கு ஒரு குர்ஆன், 2 இரவுல 2 நைட்ல ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் ஒரு பகல்ல, ரமலானுடைய நாட்கள்ல ஒரு பகல்ல ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரமலானுடைய நாட்கள்ல தொழுகையில இல்லாம அவங்க எடுத்து உட்கார்ந்து ஓதுறதுல மட்டும் கிட்டத்தட்ட 60 ஹத்தம் முடிப்பாங்களாம். அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 ஹத்தம், 60 ஹத்தம் அவங்க முடிப்பாங்களாம். கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி வரலாறு சொல்லுது, சாதாரண நாட்கள்ல 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிறவங்க ரமலானுடைய ஆரம்ப நாட்கள்ல 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்களாம். அதுவும் கடைசி பத்து அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஹத்தம் முடிப்பாங்களாம். இது கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற செய்தி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொல்வார்கள், லவ் தஹரத் குலூபுக்கும் மா ஷபிஅத்தும் மின் கலாமி ரப்பிக்கும். உங்களுடைய உள்ளம், உங்களுடைய கல்பு சுத்தமாகிவிட்டால் அல்லாஹ்வுடைய கலாமிலிருந்து நீங்கள் எப்பொழுதும் வயிறு நிரம்பவே மாட்டீர்கள். உங்களுடைய உள்ளம் தூய்மையாகிவிட்டால் ஓத ஓத இன்னும் ஓதலாம் என்று உங்களை ஓதச் சொல்லிக் கொண்டே இருக்குமே ஒழிய உங்களுடைய கல்வி போதும், முடித்தாகிவிட்டது, இதோடு போதும் என்று ஒருபோதும் உங்களுடைய கல்வி சொல்லாது. நீங்கள் வயிறு நிரம்பவே மாட்டீர்கள். மா ஷபிஅத்தும் மின் கலாமி ரப்பிக்கும் என்பார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இதே மாதிரி ஷாபானுடைய கடைசி நாள்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு குத்பா செஞ்சாங்க, பயான் செஞ்சாங்க. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டதுல இருந்து ஆரம்பிச்சு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, خطبنا رسول الله صلى الله عليه وسلم في آخر يوم من شعبان. இதே போன்ற ஒரு நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய கடைசி நாளில் உங்களுக்கு பயான் செய்தார்கள். யா அய்யுஹன் நாஸ் قد أظلكم شهر عظيم مبارك. மக்களே, உங்களுக்கு மகத்தான ஒரு மார்க்கம் வந்திருக்கின்றது. قد أظلكم شهر عظيم, மகத்தான மார்க்கம் வந்திருக்கின்றது. இந்த அலீம் என்கின்ற அரபி பதத்தை அல்லாஹ் குர்ஆன்ல எதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கான் அப்படின்னா, ஆயத்துல் குர்சி நமக்கு தெரியும், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅഖுதுஹு சினத்தும் வலா நௌம். ஆயத்துல் குர்சி என்பது அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்பதற்கான எல்லா விவரணைகளையும் தொகுக்கப்பட்ட ஒரு வசனம் தான் ஆயத்துல் குர்சி. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவன் முடிச்சிருப்பானா, உயிரோடு இருப்பானா, உயிரோடு இருக்க மாட்டானா, அவனுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது, எப்படி எல்லாம் அவன் ஆட்சி செய்யறான், எவ்வளவு குதிரத்து வல்லமை இருக்குது அவனுக்கு, இப்படி இறைவனை பற்றி உண்டான அனைத்து அடிப்படை தகுதிகளையும் ஆயத்துல் குர்சி கொண்டிருக்கின்றது. அந்த ஆயத்துல் குர்சியை முடிக்கும் போது அல்லாஹ் தஆலா இப்படி முடிப்பான், வஹுவல் அலியுல் அலீம். அவன் மகத்தானவன், நன்கு அறிந்தவன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெருமை பாராட்டி பேசும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்வான், இன்னக லஅலா குலுகின் அலீம். நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். சூரா ஃபாத்திஹாவை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலகத் ஆதைனாக சபஅன் மினல் மசானி வல் குர்ஆனல் அலீம். நபியே நாயகமே, உங்களுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப ஓதுகின்ற 7 வசனங்களை உங்களுக்கு கொடுத்தோம். வல் குர்ஆனல் அலீம், மகத்தான குர்ஆனை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றோம்.
எனவே இந்த அலீம் என்கின்ற பதத்தை இறைவன் எங்கெல்லாம் அது மகத்தானதும் வல்லமை மிக்கதும் அதற்கு ஈடு இணை இல்லையோ அங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றான். ஒன்று தனக்கு பயன்படுத்தி இருக்கின்றான் ஆயத்துல் குர்சியில் வஹுவல் அலியுல் அலீம், நான் நன்கு அறிந்தவன் மகத்தானவன். தன்னுடைய ஹபீபுக்கு பயன்படுத்தி இருக்கின்றான் இன்னக லஅலா குலுகின் அலீம், நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கின்றீர்கள். அடுத்தபடியாக தான் இறக்கி அருளிய குர்ஆனுக்கு பயன்படுத்தி இருக்கின்றான் வலகத் ஆதீனாக சபஅன் மினல் மசானி வல் குர்ஆனல் அலீம். அதே வார்த்தையை தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய சிறப்பு பயானில் சொல்லி இருக்கின்றார்கள். கது அவல்லக்கும் ஷஹ்ருன் அலீம், மகத்தான மார்க்கம் வந்திருக்கின்றது உங்களிடத்திலே. ஆயத்துல் குர்சி பற்றி பேசுகின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு செய்தி பதிவாக இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்களாம், எப்படி அல்லாஹ் நீ தூங்காம இருக்க, ஹய்யும் கையூம் அப்படின்னு சொல்லி இருக்கியே, எப்படி உனக்கு தூக்கமே வராதா? லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம், சினத்து அப்படின்னா அப்படி அசதியில் அப்படி கண் மூடுறது, அதுவும் உனக்கு இல்லைன்னு சொல்லி இருக்க. வலா நௌம், நிம்மதியா படுத்து உறங்குற தன்மையும் உனக்கு இல்லைன்னு சொல்லி இருக்க, எப்படி இது உனக்கு சாத்தியம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்களாம். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 விளக்கு கையில கொடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, இப்படி கொஞ்ச நேரம் நில்லுங்க, உங்களால எவ்வளவு நேரம் நிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் நில்லுங்கன்னு 2 விளக்கு தூக்கி கையில கொடுத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை பிடிச்சிட்டே நிக்கிறாங்க நின்றுகிட்டே இருக்காங்க. அப்படி பகல் போது சாயங்காலம் வருது, அப்படி இரவாக நேரம் ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி களைப்பாகி அந்த விளக்கு கீழே போட்டுறாங்க. தூக்க அசதியில போட்டுட்டு அப்படி கீழே விழுந்துடுறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி கேட்டானா, கைஃப துரீதுனி அன் அனாம், கைஃப துரீதுனி அன் அனாம், எப்படி நான் தூங்க வேண்டும் என்பதை நீ எதிர்பார்க்கின்றாய்? நான் அன கையும் சமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமிகளை படைத்து நிர்வகிக்கக்கூடியவன் நான், நித்திய ஜீவன் நான் அசந்து விட்டால் இந்த உலகம் நின்றுவிடும், நான் அசந்து விட்டால் இந்த உலகம் ஸ்தம்பித்து போய்விடும். நான் எப்படி உங்களை பார்க்கின்றேனோ, மக்களாகி உங்களை பார்க்கின்றேனோ, உங்களை போன்றே இந்த உலகத்தில் கோடான கோடி ஜீவராசிகள் இருக்கின்றது, எல்லாவற்றையும் நான் தான் கவனித்துக் கொண்டிருக்கின்றேன். கைஃப துரீதுனி அன் அனாம் என்று அல்லாஹ் சொல்வானாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை அறிமுகப்படுத்திய சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்ற அந்த ஹதீஸினுடைய தொடரிலே சொல்வார்கள், ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துல் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த மாதத்திலே ஒரு நாள் இருக்கின்றது, அந்த ஒரே ஒரு இரவு என்பது கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. 1000 மாதங்கள் என்றால் அரபியை பொறுத்தவரை 1000 எண்ணிக்கையில் 1000 என்பதுதான் அது கடைசி எண்ணிக்கை. எனவே அல்லாஹ் தஆலா அந்த 1000-ஐ குறிப்பிட்டு சொல்வான். அதற்காக வேண்டி வெறுமனே குறிப்பாக 1000 மாதங்கள் என்பது கிடையாது, லட்சக்கணக்கான மாதங்களை விட சிறந்த இரவுதான் அந்த இரவிலே நீங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள். ஜஅலல்லாஹு லக்கும் சியாமஹு ஃபரீலா வ கியாமு லைலிஹி ததவ்வா, இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா பகல் நேரங்களில் நோன்பு நோற்பதை உங்களுக்கு கடமையாகும், இரவு நேரங்களில் நீங்கள் நின்று வணங்க வேண்டும் என்பதை உங்களுக்கு உபரியான வணக்கமாகவும் ஆக்கியிருக்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்கின்றார்கள் இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை பற்றி. மன் தகர்ரப ஃபீஹி பிஹஸ்லத்தின், இந்த மாதத்தினுடைய இந்த நாட்களுடைய மதிப்பை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு வரி போதும். ரமலான் மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நஃபிலான ஒரு செயலுக்கு, ஒரு அமலுக்கு, நஃபிலாக ஒரு 2 ரக்காத் தொழுகின்றோம், நஃபிலாக நாம் குர்ஆன் ஓதுகின்றோம், நஃபிலாக நாம் யாருக்கோ ஒருவருக்கு நாம் சதகா செய்கின்றோம், யாருக்காவது நல்ல வழி காட்டுகின்றோம், ஏதாவது ஒரு வகையில் நல்ல செயல்களை செய்கின்றோம். இப்படி நீங்கள் செய்யக்கூடிய உபரியான அமலுக்கு மற்ற நாட்களில் நீங்கள் ஒரு கடமையை செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும். மற்ற நாட்களில் நீங்கள் ஃபர்லான ஒரு தொழுகையை தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும். மற்ற நாட்களில் நீங்கள் ஒரு ஃபர்லான ஜகாத்தை நிறைவேற்றினால் என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கும்.
மற்ற நாட்களில் நீங்கள் ஃபரலான ஹஜ்ஜை நிறைவேற்றினால் என்ன நன்மையோ அந்த நன்மை ரமலானுடைய நாளில் ஒரே ஒரு நஃபிலுக்கு கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து சொன்னார்கள், இந்த நாட்களில் ரமலானுடைய நாட்களில் ஒரு ஃபரலை நிறைவேற்றினால், ஒரு கடமையை செய்தால், கடமையான ஒரு தொழுகையை தொழுதால், கடமையான ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்றினால், கான கமன் அத்தா ரமலான் அல்லாத நாட்களில் 70 ஃபரல் அல்லது 80 ஃபரலை நிறைவேற்றினால் நீங்கள் என்ன நன்மையை பெறுவீர்களோ அந்த நன்மையை ஒரே ஒரு ஃபரலுக்காக இறைவன், ஒரே ஒரு கடமையை நிறைவேற்றியதற்காக இறைவன் தருவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். وهو شهر أوله رحمة وأوسطه مغفرة وآخره عتق من النار. இந்த ரமலான் மாதம் என்பது இதனுடைய ஆரம்ப நாட்கள் ரஹ்மத்திற்குரியவை, அதனுடைய நடுப்பகுதி என்பது மக்ஃபிரத்திற்குரியவை, அதனுடைய கடைசி பகுதி என்பது நரக விடுதலைக்குரியவை என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி நமக்கு பட்டியலிட்டிருக்கின்றார்கள். இந்த ரமலான் மாதம் என்பது ஷஹ்ரு துஆ, துஆவிற்கான மாதம். இந்த ரமலான் மாதம் என்பது ஷஹ்ரு தௌபா, தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்கான மாதம். இந்த ரமலான் மாதம் என்பது ஷஹ்ருல் மக்ஃபிரா, நம்மளுடைய பாவங்கள் அனைத்திற்கும் இஸ்திக்பார், பாவ மன்னிப்பு கேட்கப்படக்கூடிய மார்க்கம். இந்த மாதம் என்பது ஷஹ்ருல் ஜூத், அதிகமாக ஏழை எளியவர்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற மார்க்கம். ரமலானுடைய நாட்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னென்ன கயிறு பரக்கத்துகளை எல்லாம் நமக்கு அறிவித்திருக்கின்றானோ அந்த அத்தனை கயிறு பரக்கத்துகளுக்கும் சொந்தக்காரர்களாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.